சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம கையில் இருக்கு. கிரிக்கெட்ல நம்ம டாமினேட் பண்றோம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேக்ட். ஆனா ஏஐ டிஃபென்ஸ் ஸ்பேஸ்ல என்ன பண்றோம்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்லை. நம்ம கிரிக்கெட்ல யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம இந்தியாவை குளோபல் டெக் அண்ட் மிலிட்ரி சூப்பர் பவரா ஆக்க முடியும். நம்ம டீப்பா ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். கிரிக்கெட்ல நம்ம ஒரு டீம் மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் சூப்பர் பவர். பிசிசியோட நெட்வொர்த் 80,000 crores, சில கண்ட்ரிஸோட ஜிடிபி விட அதிகம். நம்ம ப்ராட்காஸ்டிங், ஸ்பான்சர்ஷிப், ஐசிசி பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம டாமினேட் பண்றோம். ஆனா ஏஐல நம்ம குளோபல் ஏஐ ரிசர்ச் மட்டும் 2.6% மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். ஜஸ்ட் 2.6%. சைனா 30%க்கு மேல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. யூஎஸ்ல ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் 10 times அதிகம். டிஃபென்ஸ்ல நம்ம மேஜர் கண்ட்ரீஸ்ல லோவஸ்ட் R&D பட்ஜெட். நம்ம டாமினன்ஸ் கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் லிமிட் ஆகி இருக்கு. நம்ம கிரிக்கெட்ல பெரிய டீம் இருக்கிறது லக்கு வச்சு மட்டும் இல்ல, ஸ்ட்ராட்டஜி, மணி, எக்ஸிகியூஷன் இதெல்லாம் தான் அதுக்கு கீ. அதே மைண்ட் செட் ஏஐ ரோபோட்டிக்ஸ் டிஃபென்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணா நம்ம ஒரு பெரிய எக்கானமியா பூம் ஆக முடியும். ஆனா நம்ம இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா அதில் இன்வெஸ்ட் பண்ணல. பிசிசிஐ ஐபிஎல்க்கு பில்லியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. 16 வயசுல இருந்தே ஸ்டார்ஸ் குரூப் பண்றாங்க. ஆனா ஏஐல இந்தியா ஜிடிபியோட 0.6% மட்டும்தான் R&Dக்கு அலோகேட் பண்றோம். ஆனா இஸ்ரேல் 4 to 5% டிஃபென்ஸ் டெக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றாங்க. டிஎன்பிஎல், ரஞ்சி டிராஃபி, ஐபிஎல் நம்ம கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல இருந்து டேலண்ட்டை டிஸ்கவர் பண்றோம். ஆனா ஏஐ இன்ஜினியர்ஸ், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்க்கு இது மாதிரி சிஸ்டம் இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். சைனால எவ்ரி மேஜர் சிட்டில ஏஐ ஹப்ஸ் இருக்கு. ஆனா நம்ம பெஸ்ட் டேலண்ட் ஃபாரினுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்ல நம்ம எல்லா டீம்ஸையும் டாமினேட் பண்றோம். ஆனா நம்ம பிகஸ்ட் டெக் கம்பெனிஸ் இன்னும் ஃபாரின் இம்போர்ட்ஸ் மேலதான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஐபிஎல் மாதிரி ஏஐ ரோபோட்டிக்ஸ் ஸ்பேஸ்ல நம்ம ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. தமிழ்நாட்டில இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், தினேஷ் கார்த்திக் மாதிரி லெஜண்ட்ஸ் வந்திருக்கிறதுக்கு காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா நம்ம ஏஐக்கு, ஸ்பேஸ் டெக்கு, எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி பவர், டிஃபென்ஸ்க்கு ஒண்ணுமே இல்லை. 7,000 crore ஸ்போர்ட்ஸ் எக்கானமி இருக்கு. அப்படியே 7,000 crore டெக் அண்ட் ஏஐ ஃபண்ட் இருந்தா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதே தான் நம்ம ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அப்ளை பண்ணணும். இந்தியாவை சைனா, யூஎஸ்ஏ மாதிரி ஆக்கணும்னா ஏஐ, ஸ்பேஸ், டிஃபென்ஸ்ல மல்டிபிள் பில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம கிரிக்கெட்ல சாம்பியன்ஸ், ஆனா ஏஐ டிஃபென்ஸ் ஸ்பேஸ்ல சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு சேம் ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம். கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜியை டெக்ல அப்ளை பண்ணா நம்ம ஒரு $1 trillion எக்கானமியா ஆகலாம். If we can own cricket, we can own any field in the future, but only if we start investing in it right now. The question is, are we ready?